வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து கார்டன் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமையோட ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸாக, அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல், ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு ஃபிலாசபிக்கலாக நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாலும். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா சீக்கியர் யோகிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எபிசோட் சீரிஸாக இல்லைங்க, இது வந்து மூவி சீரிஸாக இருக்குது. மொத்தம் 8 மூவிஸ் இருக்குது. இந்த 8 மூவிஸுமே ஒரு ஒரு ஹவர்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த 8 மூவிஸுமே நம்ம ஸ்டோரியாக ஃபுல்லாக போட போகிறோம் கம்ப்ளீட்டடாக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவியோட பேர் கார்டன் ஆஃப் சின்னர்ஸ் ஓவர் லுக்கிங் வியூ. ஸோ நம்ம ஹீரோயின் சீக்கி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஆக்கல்ட் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு. அதோட ஹெட் வந்து டோக்கியோ அவுசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் அந்த கம்பெனியோட ஹெட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு அதாவது பப்பட் வந்து கிரியேட் பண்ணி ஒரு டால் இந்த மாதிரி பப்பட்லாம் கிரியேட் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ்ன்னு வச்சுங்களேன். ஆனால் சைடில் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி, அதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்சர்வ் பண்ணி அதை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு சீக்ரெட் ஏஜென்சி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்சி கீழே தான் நம்ம சீக்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோக்கோ அப்படிங்கிறதுக்காக அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் மீக்கியா கொக்குட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. மீக்கியா கொக்குட்டோக்கும் சீக்கிக்கும் ஏற்கனவே முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க 3 பேரும் அப்படியே அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம சீக்கி வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மீக்கியா தான். கதவு தொற சீக்கி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்கான். சீக்கி கதவு திறந்து தாண்டா இருக்கு, வேணா உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கதவு திறந்து போட்டு நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, காலம் கெட்டு போயிருக்கு, மோசமான காலம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரியும், நீ வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கியை வந்து அவனுக்கா நம்ம சீக்கிக்காக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுப்பான். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்த்துட்டு இதுவா ஆமாம், வெளியில் வந்து ஒரே ஹீட்டாக இருக்குல்ல, அதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். சரி நான் ஹீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும், உனக்கு அது சூட் ஆகும், உன்னோட அந்த சொட்டர் சைஸும் ரெட் கலரு, இதுவும் ரெட் கலர், ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு இருந்துக்கிட்டு அவள் ஃப்ரிட்ஜில் வச்சிருவான். நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கிற டைமு ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து ஒரு பொண்ணு, ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணு, அவள் வந்து மேலே இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நியூஸில் வருது, இந்த மாதிரி ஹைஸ்கூல் பொண்ணு, ஜூனியர் பொண்ணு தான் அந்த ஃபுஜியோ பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாழடைஞ்ச பில்டிங்கில் வந்து மேலே இருந்து கீழே சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கி வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரிட்ஜ் நிற்கிறாங்க. ஃபுல்லாக தண்ணி பாட்டில் தான். அவங்க சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க போல, தண்ணியை குடிச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல. ஃபுல்லாக தண்ணி பாட்டிலாக தான் இருக்குது. அப்புறம் தண்ணி பாட்டிலை குடிச்சிட்டு நம்ம அந்த டிடெக்டிவ் அந்த ஏஜென்சிக்கு போகிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம மிக்கியா இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு சோஃபாவில் வந்து அப்படியே உட்காந்துருப்பான். ஒரு கோமா நிலைக்கு போன மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான், அசைவே இல்லாமல். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. யாருன்னா டோக்கோவும் சீக்கிரம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நியூஸில் இந்த மாதிரி வருது, ஹைஸ்கூல் பொண்ணு வந்து பழைய பாலடைஞ்ச பில்டிங்கில் கீழே வந்து சூசைட் பண்ணிட்டான். ஆனால் எதுக்கு சூசைட் பண்ணான்னு யாருக்குமே தெரியல, அவங்க வீட்லேயும் தெரியல. ஏன்னா வீட்டில் அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம், டிப்ரெஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா சந்தோஷமாக இருந்த பொண்ணு தான். திடீர்னு வந்து சூசைட் பண்ணிக்கிறான்னா என்ன ஒரு காரணமே இல்லாமல் எப்படி சூசைட் பண்ண முடியும்? ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் ஒரு சூசைட் முடிவுக்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது காரணமே இருந்தாலுமே ஏதாவது இந்த மாதிரி என் காரணத்துக்கு காரணம் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே எழுதி வைக்கல. அதாவது என்ன என்ன எதுனே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 4வது பொண்ணாமா சூசைட் பண்ணிக்கிறது. இதுக்கு முன்னாடி 3 பொண்ணுங்க இதே மாதிரி ஸ்கூல் பொண்ணுங்க வந்து அதே பில்டிங்கில் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தன்னை போல போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூசைட் காரணம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எழுதி வைக்காம அவங்களே போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் போலீஸுக்குலாம் போட்டு மண்டையை பிச்சுக்கிறது, எதுக்குடா சூசைட் பண்ணுறீங்க, சொல்லிட்டு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஏஜென்சியில் நம்ம சீக்கியும் டோக்கோ அவங்க 2 பேரும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 4 இதோட 4வது பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த 4 பொண்ணுங்களுக்குமே ஒருத்தரோட ஒருத்தர் ரிங்க் இல்லை, கனெக்ஷன் எதுவுமே இல்லை. 4 பொண்ணுங்களுமே வேறு வேறு ஸ்கூலில் படித்து போய் ஒரே பில்டிங்கில் போய் இறந்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவுமே சம்திங் சஸ்பீசியஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மீக்கியா இருக்கான்ல, அவன் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்கான். நம்ம டோக்கு தான் அனுப்பி வச்சிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. போனவன் என்ன பண்ணான்னா, போய் கோமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதாவது கோமாவில் கிடந்திருக்கான். அங்கே போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. ஆனால் அவன் சொன்ன வாக்குமூலம் என்னன்னா, என்ன சொல்லியிருக்கான்னா, அதாவது நம்ம வந்து ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம். ஷாப்பிங் போன இடத்துல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கு, சூசைட் பண்ண பொண்ணுங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றான். அதாவது என்ன சொல்ல வரான்னா, இவங்க அந்த வழியாக அந்த பில்டிங் வழியாக போயிருக்காங்க, திடீர்னு சூசைட் முடிவு எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ அப்படி சொன்னவன் தான் அவனே கோமாக்கு போயிட்டான் மிக்கியா. அந்த 4 பொண்ணுங்களுமே குதிச்சு சூசைட் பண்ணும்போது கூட எந்த ஒரு வார்த்தை எதுவுமே பேசாம, இதுக்கு காரணம் இப்படிதான் அப்படின்ற மாரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எதுவுமே பேசாம அப்படியே குதிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் போட்டு பிச்சுக்கிறாங்க. எப்படி திமிங்கலம் அப்படின்ற மாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சீக்கி வந்து அவங்க ஏஜென்சி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஃபியூஜி அந்த பில்டிங் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பில்டிங்ல ஏற்கனவே அவங்க போறதுக்கு இன்னொரு பொண்ணு பில்டிங்ல இருந்து கீழ குதிச்சு சூசைட் பண்ணியிருக்கும். அத பார்த்துட்டு அந்த பொண்ணு கீழ விழுந்து சதறி கீழ விழுந்திருக்குமா, அந்த செத்து கிடக்குமா, அத பார்த்துட்டு மேல அந்த பில்டிங் நோக்கி பார்க்குறாங்க. ஒரு 9 பேய்ங்க. அதுல ஒரு பேய் வந்து லீடிங் பேய் போல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பேய் போல. அந்த ஒரு பேய சுத்தி மிச்சம் 8 பேய்ங்க அப்படியே சரவுண்ட் பண்ணியிருக்கும். அத பார்த்துட்டு முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்சிக்கு திரும்ப போவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ல வந்து அதே பாட்ட பாட ஆரம்பிக்கிறாய்ங்க. மறுபடியும் 5வது பொண்ணு வந்து அந்த அதே பில்டிங்ல இருந்து கீழ விழுந்து இறந்து போயிருச்சு. மறுபடியும் இதுக்கு காரணம் யாருன்னே தெரியல. அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அந்த பொண்ணுங்களுக்கும் எந்த ஒரு ஆங்சைட்டி, டிப்ரஷன் ப்ராப்ளம் எந்த வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தோஷமா தான் இருந்தது. ஒரு சூசைட் நோட்டு என் சாவுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது கூட எழுதி வைக்காம செத்து போயிருச்சு அப்படின்ற மாரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் சீக்கியுமே டோக்கோ 2 பேரும் இது எவ்வளோ டோக்கோ சொல்றாங்க. இது எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி கன்டின்யூ ஆகுமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சீக்கி சொல்லுவாங்க 8 பொண்ணுங்க மொத்தமா சூசைட் பண்ணிட்டா இது வந்து நின்றும் அப்படின்னு சொல்லுவான். ஓ! அப்போ நீ அந்த பில்டிங்க்கு போயிருக்க. ஆமா அப்படின்னு மாரி சீக்கி சொல்லுவாங்க. நான் வந்து அந்த கோஸ்ட்ட பார்த்தேன். ஒரு கோஸ்ட்ட சுத்தி 8 கோஸ்ட் வந்து சுத்தி இருந்தது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே அப்படின்ற மாரி அந்த பில்டிங்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாரி கேட்பாங்க. அந்த பில்டிங் வந்து 1917ல கட்டப்பட்ட ஒரு பில்டிங். ஸோ அங்க வந்து ஒரு எக்கனாமிக் அதாவது அந்த சமயத்துல வந்து 1917ல வந்து ஒரு அந்த டோக்கியோ வந்து ரொம்பவே வளர்ற எக்கனாமிக்கலா குரோத் ஆகுற சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து அந்த பில்டிங் வந்து ரொம்பவே பார்க்கறக்கு வந்து ஒரு ஃபேன்சி எப்படி சொல்றது? நெறைய அடுக்குமாடி கட்டடமாவுமே பார்க்கறக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அப்போ வந்து பெருசா இருந்தது. ஒரு எக்கனாமிக்கலாவும் பெரிய குரோத் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த பில்டிங் வந்து பாழடைஞ்சு போயி, அந்த பில்டிங் யாருமே யூஸ் பண்றதில்ல. ஸோ அதனால அந்த பில்டிங் பாழடைஞ்சு போயி ரொம்பவே குப்பைமேனு கிடக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அத வந்து கிளீன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா இன்னுமே அது வந்து எம்ப்டி படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பில்டிங்க பத்தி இப்ப நம்மளுக்கு அது முக்கியமே கிடையாது. அந்த பில்டிங்ல வந்து டைம் வந்து ரொம்பவே ஆப்போசிட்டா இருக்குது. ஏதோ தலைகீழா இருக்கிற மாரி இருக்குது. அங்க வந்து பீப்பிள் யாராவது அந்த பொண்ணுங்கலாம் போனாங்களா, அவங்களோட நினைவு வந்து அதாவது அவங்க மெமரி வந்து அப்படியே காணாம போயிருது. அவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற மெமரி வந்து காணாம போயி, இதுக்கப்புறம் ஒரு சூசைட் ஸ்பாட்டுக்கு அத நோக்கி தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்க மெமரி வந்து இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம காணாம போயிருது. அதனால தான் அவங்க இறந்தாலுமே அந்த உயிரோட இருக்கும்போது அந்த நினைவுகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிருது. ஸோ இன்னொரு டயலாக் சொல்லுவாங்க. என்னன்னா, மக்கள் இறந்த பிறகு உடனடியா அவங்க ஒண்ணும் மறந்து போறதில்ல. அதாவது மத்தவங்க மனசுல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நினைவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி மக்கள் மறந்துட்டாங்கன்னா, அவங்க மறந்து போயிடுறாங்க. ஸோ இது எப்படின்னா, இப்ப நெருப்ப அணைச்சாலும் அதோட புகை வந்து டக்குன்னு அணையாது. அது வந்து புகை இருந்துகிட்டே தான் இருக்கும். நெருப்ப அணைச்சாலுமே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டோக்கோ வந்து சீக்கி கிட்ட கேட்கறாங்க ஒரு கொஸ்டின். சீக்கி நீ வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து நீ வாழ்ற இந்த உலகத்த நீ பார்க்குற. உன்னோட மனசு எப்படி இருக்கும்? நீ பார்க்குற அந்த உலகத்த நீ பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? உனக்கே ஒரு மாரி ஒரு உணர்ச்சி, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் வரும்ல. ஸோ அந்த மாரி நீ அவ்வளோ உயரத்துல இருந்து இந்த மொத்த உலகத்தையும் பார்க்குற. உனக்கு சாதாரண ஒரு இடம் கூட உனக்கு வந்து அழகா தெரியும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க இந்த உலகத்த வந்து ரொம்ப தூரம் தொலைநோக்கி பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு கேப், ஒரு பார்டர் உண்டாகும். உங்கள சுத்தி உள்ள அந்த சிறிய இடத்த மட்டும் நீங்க வாழ்ற இடமா பார்க்கறத விட்டுட்டு, நீங்க வாழ்ற இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீங்க வாழ்ற இடமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்னதான் இவ்வளோ பெரிய உலகத்துல நீங்க வந்து வாழ்றதா நெனச்சாலுமே, அது உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல அதாவது இவ்வளோ பெரிய பூமியில வாழ்றது உங்களுக்கு ஃபீலே இருக்காது. ஏதோ நீங்க ஒரு சிறிய இடத்துல தான் வாழ்ற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். உங்களோட பகுத்தறிவால ஏற்படுற அந்த அறிவும், உங்களோட அனுபவத்தால ஏற்படுற அந்த ஃபீலிங்ஸும் எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில உங்களுக்கு நீங்களே ஒரு குழப்பம் முடிஞ்சு உங்கள நீங்களே இழந்துருவீங்க. நம்ம கண்கள் வந்து பார்க்கறது தான் பார்வை இல்ல. நம்ம வந்து மூளையில வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதலால வர ஒரு பிம்பம் தான் அந்த பார்வை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்வைங்கிறது நம்ம பார்க்கறதுனால மட்டும் இல்ல, அந்த காமன் சென்ஸ் நம்மளுக்கு பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த பொது அறிவ வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம பார்க்கறது வந்து சரியா, தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த சாதாரண சூழல்ல மனுஷங்க வந்து அதாவது எல்லைய தாண்டி வாழவே முடியாது. அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அத தாண்டி ஒரு மனுஷங்களுக்கு ஒரு எல்லையே இருக்கு. நம்ம இதத்தான் திருப்பி திருப்பி பண்ணுவோம். இத தாண்டி நம்ம வெளிய வாழவே முடியாது அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்க நியூஸ்ல மறுபடியும் போடுறாங்க. ஒரு 6வதா மறுபடியும் இன்னொரு பொண்ணு அதே பழைய பாழடைஞ்ச பில்டிங்ல இருந்து மறுபடியும் சூசைட் பண்ணி இறந்துருச்சு அப்படின்ற மாரி நியூஸ்ல போட்டுருக்காங்க. ஸோ நம்ம சிக்கி கேட்கறாங்க. இவங்கலாம் எல்லாமே ரிலேட்டடா இருக்காங்களா? அப்படின்ற மாரி. எதோட ரிலேட்டடா? அப்படின்ற மாரி நம்ம டோக்கோ கேட்கறாங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சீக்கியும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு இதுவே நெனச்சு இவங்க டோக்கோ சொன்னதே நெனச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, மிக்கியோ தான் கோமா ஸ்டேஜ்ல போயிருக்கான்ல. அவன் எப்ப வேணாலும் திருப்பியும் அந்த பழைய பில்டிங்க்கு போய் சூசைட் பண்ணாலும் பண்ணுவான். ஏன்னா, அந்த பொண்ணுங்கள மாரி இவனும் திடீர்னு கான்ஷியன்ஸ் வந்து அவன் போய் சூசைட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு,
நம்ம சீக்கிரம் வந்து அதையே நினச்சு சொன்னதே நினச்சு ஃப்ரிட்ஜில இருந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, பாட்டில கீழ போட்டு அங்கேருந்து வேகமா அந்த பழைய பில்டிங் பாழடைஞ்ச பில்டிங்க்கு ஓடி போறாங்க. அங்க போய் அங்க இருந்து பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னா பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. இவங்க வந்து மீக்கியா தான் நெனச்சு கிட்ட போய் பார்க்குறாங்க. அது வேற ஒரு பொண்ணு. இதோட 7வது பொண்ணு அங்க இருந்து கீழ விழுந்து சூசைட் பண்ணிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த கத்திய எடுத்துட்டு பில்டிங்குள்ளேயே போறாங்க. அவங்க ஒரு பில்டிங்கா ஒரு ஃப்ளோவா ஏறி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பேய் வந்து என்ட்ரன்ஸ் குடுக்கும். என்ட்ரன்ஸ் குடுத்து அங்க அப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. சீக்கிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஆர்ம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஆர்ம் பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காவே இருக்கும். எப்படின்னா ஹியூமன் ஃப்ளஷோட அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ம் வந்து கனெக்ட் ஆகி அப்படியே கைய வெட்டினாலுமே ரத்தம் வர மாரி அந்த மாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்ம் வந்து அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேய் வந்து அந்த ஆம வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் அந்த கைய அவங்களோட கைய. ஸோ அந்த கைய அவங்கள வந்து தாக்கியே கொல்ல வரும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கையோட ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பேய் வந்து சொல்லும். அ அதாவது அவன் எப்பவுமே கனவு கண்டுட்டே இருப்பான். ரொம்பவே நேர்மையா இருப்பான். நான் அவன வந்து என்கூட கூட்டிட்டு போறேன். நீ எப்படி என்கூட பறக்க ஆசைப்படுறியா? அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கோவம் வந்துரும் சட்டுன்னு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கையில கத்தி இருக்குதுல்ல, அந்த கத்திய வச்சு அவங்க கைய செவுத்துல வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த கத்திய வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா அந்த கை அதையும் மீறி அந்த கத்திய மீறி எடுத்துட்டு வந்து மறுபடியும் கழுத்த புடிச்சிரும். அதுக்கப்புறம் கோவம் வந்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ணு இருக்குதுல்ல, அப்படியே ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆகி அவங்க கைய அந்த லெஃப்ட் கைய ஆர்டிபிஷியல் ஆமா வந்து கத்தி வச்சு வெட்டிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இத பார்த்த உடனே அந்த பேய்க்கு நடுங்கி போயிரும். ஐயய்யா! வுட்டா நம்மளையும் வெட்டிருவான்னு சொல்லிட்டு அந்த பேயே ஓட ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் சீக்கி அங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ப டோக்கோவோட ஏஜென்சிக்கு வருவாங்க. ஏன்னா, அவங்க தான் இந்த பப்பட்டு, இந்த ஆர்டிபிஷியல் இதெல்லாமே செய்றதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். அதான் அவங்ககிட்ட வந்து இந்த கைய ரெடி பண்ணிட்டு போலான்னு வருவாங்க. அதுக்கப்புறம் டோக்கோ வந்து கலாய்க்கிறாங்க சீக்கி. "என்ன ரொம்ப கேவலமா அடி வாங்கிட்டு வந்திருக்கிற போல. சரி நான் இத ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிபிஷியல் அண்ட் இந்த டால்ஸ் எல்லாம் செய்றதுக்கு ரொம்ப டைம் இருந்தா அது பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீ வந்து இத ஹேண்டில் பண்றது ரொம்பவே இன்னுமே கரெக்ட்டா கத்துக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. "உனக்கு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா, மீக்கியா வந்து இங்க எப்படி வந்து சேர்ந்தான் அப்படின்னு அப்படின்னு கேட்கறாங்க டோக்கோ. அதுக்கு வந்து, "இல்ல நீங்க இதுவரைக்கும் சொன்னதில்ல." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோக்கோ சொல்றாங்க, "அவன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து என்ன வந்து எப்படி கான்டாக்ட் பண்றது எதுவுமே தெரியாம இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எப்படியோ என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுனான். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து ஒரு டால பார்த்தானாமா. அத வந்து அந்த டால் பார்த்த உடனே அது ரொம்ப புடிச்சு போய் அதுக்கப்புறம் தான் என்னைய வந்து பார்க்கவே ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டால மட்டுமே பார்த்துட்டு இருப்பான். அதுவும் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்குதுல்ல அந்த டால் தான். அது அவனுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரைட் ஆயிருச்சு. ஏன்னு கேட்டா அந்த டால்ல வந்து "சீக்கி உன்னோட எம்ப்டினெஸ் இருக்குதுல்ல, அந்த எம்ப்டினெஸ்ஸ அந்த டால்ல பார்க்குறானாமா." ஸோ அப்படின்ற மாரி சொல்லுவான். ஸோ அப்படின்ற மாரி இவங்க வந்து சொல்றாங்க. எப்படி மீக்கியா வந்து இந்த ஏஜென்சில வந்து ஜாயின் ஆனா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் அந்த என்ன அது அவங்க வந்து டோக்கன் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கைய. ஸோ அவங்க ஒரு கை இல்லாம அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அவங்க வந்து நெனச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து மீக்கியா வந்து கூப்ட்டுருப்பான், கால் பண்ணியிருப்பான். ஆ இந்த மாரி டோக்கோ உன்ன வந்து கூப்பிடுறாங்க. இந்த ஃபுஜியோ பில்டிங் இருக்குல்ல, அத பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக உனக்கு ஏதோ தெரியும்னு சொன்னியாமே, அத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்ற மாரி கால் பண்ணியிருப்பான். இவங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாய்ஸ் மெயில்ல மட்டும் அவன் வந்து போட்டு சொல்லியிருப்பான். ஸோ நீ வரும்போது உனக்கு புடிச்ச பிராண்ட்ல ஏதோ ஒரு நல்ல காஃபியா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பான். இவங்க வந்து அத எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் கால அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. ஏன்னா இவங்க அட்டெண்ட் பண்ணாங்கனால தான் அவன் மீக்கியா மட்டும் தனியா அந்த பில்டிங்க்கு போயிருப்பான். அங்க டோக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பப்பட்டாலயோ, இந்த டாலாலயோ யார் வந்து ஈர்க்கப்படுறாங்களோ, அவங்க அந்த பில்டிங் பக்கமே போக்கூடாது. அப்படி போனாங்கன்னா, அத ஈஸியா அந்த பேய்ங்க வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணிரும். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அந்த பொண்ணுங்க இறந்தாங்கல்ல, சூசைட் பண்ணாங்கல்ல, அவங்களும் இதனால தான் சூசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கும் அந்த பொம்மை மேலயெல்லாம் ஈர்ப்பு இருந்திருக்கும் போல. ஸோ, அதனால தான் ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணி சூசைடுக்கு உள்ளாகியிருக்கிறாங்க போல. ஸோ, அதே மாரி இவனுக்கும் மீக்கியாக்கும் பொம்மை மேல நெறைய ஆர்வம் இருந்திருக்கு. அதனால தான் இவனும் போயி கோமா ஸ்டேஜ்ல வந்து படுத்து கிடக்குறான். ஸோ, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க மீக்கியா. இப்படியே யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட ஸ்ட்ராபெர்ரி ஸ்டார்ட்டிங்ல மீக்கியா வாங்கிட்டு வருவான்ல அந்த ஐஸ்கிரீம். அத எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ஒத்த கை இருக்குமா, அப்படியே ஒரு மாரி காமிப்பாங்க சைலன்ட்டா அந்த ஒத்த கை வச்சுட்டு அவங்க எப்படி அந்த ஸ்ட்ராபெர்ரி எடுத்து பொறுமையா சாப்பிடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஃபீலிங்கா காமிப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்க வந்து ஏஜென்சிக்கு போறாங்க. டோக்கோ வந்து அந்த ஆம ரெடி பண்ணிட்டாங்க. புது ஆம ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அது அந்த ஆம ஆர்டிபிஷியல் ஆம மாட்டிட்டு அதுக்கப்புறம் டோக்கோ சொல்லுவாங்க. இது வந்து முந்தின ஆமவோட இது டபுள் மடங்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யானையே வந்து இந்த ஆம மேல நின்னாலும் இதுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க அந்த பிளேட் வச்சிருக்காங்கல்ல, நம்ம டோக்கோ வேற சிகரெட் புடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த புகை பறந்துட்டு இருக்கும்ல. ஸோ அவங்க கையில இருக்கிற கத்திய வச்சு அப்படியே அந்த புகைய 2ஆ இது ஸ்ப்ளிட் பண்ணிருவாங்க.
ஸோ எனக்கு இந்த ஆம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆளு மீக்கியா வந்து டோக்கோ சொன்ன வார்னிங்கே கேட்காம அவன் பாட்டுக்கு போனான்ல, அதனால தான் இப்படி ஆயினான். ஸோ நான் போய் இத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த ரெட் ஜாக்கெட் அந்த சொட்டர் இருக்குல்ல, அத எடுத்துட்டு மாட்டிட்டு அந்த ஃப்யூஜியோ பில்டிங்க்கு போக ஆரம்பிப்பாங்க, அந்த பேய்கள வேட்டையாட. டோக்கோ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னா, அந்த கண்டெய்னருக்கு வந்து ஒரு சோல் இருந்தா தான் அந்த கண்டெய்னர் வந்து கரெக்ட்டா இயங்கும். இல்லைன்னா அந்த கண்டெய்னர் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டெய்னரா மட்டும் தான் இருக்கும். அதாவது அந்த பப்பட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அந்த டால்ஸ்லாம் இயங்கணும்னா அதுக்கு வந்து சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம பாடி தான். நம்ம பாடி வந்து ஒரு கண்டெய்னர்ன்னு வச்சுக்கவேன். நம்மளுக்கு வந்து அந்த சோல் இருக்கிறங்காட்டி தான் நம்ம பாடி வந்து கரெக்ட்டா இயங்குது. சப்போஸ் நம்மளுக்கு அந்த சோலே இல்லைன்னா நம்ம பாடி வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாரி தான். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீ எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட்ல இப்படிதான் இருந்த அப்படின்ற மாரி அவங்க பாஸ்ட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த பில்டிங் வந்துடுறாங்க. ஒரு ஒரு அ லிஃப்ட் பாலடைஞ்ச பில்டிங்ல லிஃப்ட் மட்டும் ஒர்க் ஆகுது போல. அப்படியே அந்த லிஃப்ட்ல ஏறி மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடியில நம்ம பேய் அக்காலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. மொத்தம் 9 பேய்ங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷிக்கியும் சொல்லுவாங்க, "நீங்க எல்லாமே பியூர் ஈவில்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற பிளேட் இருக்குல்ல, அத எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு பேயா சண்டை போடுவாங்க. ஒரு ஒரு பேயா அப்படியே வெட்டி அ டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேடு மட்டும் எப்படிடா வெட்டுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பிளேடு பேரு வந்து டேகர் பிளேடு. அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய பவர் இருக்குது அந்த பிளேடுக்கு. ஸோ இப்படியா அந்த 8 பேய் ஒரு 8 பேய் கூடயுமே சண்டை போடுறாங்க ஃபர்ஸ்ட்டு. எல்லா பேயுமே வெட்டி அ டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அந்த அவங்க கண்ணு இருக்குதுல்ல, கண்ணு வந்து அப்படியே ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும். பார்க்கவே ஒரு ஏதோ இவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த சண்டை போடும்போதெல்லாம் அந்த கண்ணு வந்து ப்ளூ கலர்ல க்ளோ ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிளட் சி அனிமி வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். அதுலயும் அதே ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்ணு வந்து ரெட் கலர்ல க்ளோ ஆகும். அந்த கண்ணு க்ளோ ஆன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கிடைச்ச மாரி சண்டை போடுவாங்க. அதே மாரி தான் இவங்களும் சீக்கிக்கும் இந்த கண்ணு வந்து ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும். ஒரு எனர்ஜி மாரி கிடைச்சு பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஸோ இப்படியா எல்லா அந்த 8 பேயுமே அழிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த பேய் என்ன பண்ணும்னா, இங்கிருந்து பறந்து போகும். ஏன்னா அது கால் இல்லைல்ல. பேய் எல்லா படத்துலயும் பார்த்துருப்போம். கால் இல்ல பறந்து தான் இருக்கும்னு. ஸோ அதனால பக்கத்து பில்டிங்க்கு போகும். நம்ம சீக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கத்து பில்டிங்கே தாவி அங்கிருந்து இங்க இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு தாவி அப்படியே என்னமா சூப்பர் ஹீரோ லேண்டிங் குடுப்பாங்க. அத பார்த்து அந்த பேயே மிரண்டுரும். ஏன்னா சூப்பர் ஹீரோ லேண்டிங்கா அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் லேண்டிங் குடுத்த உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ம் அத ஒரு மாரி மடக்கி காமிப்பாங்க. அந்த ஒரு போஸே ஒரு மாரி கெத்தா இருக்கும். அப்புறம் அந்த பேய்கிட்ட கேட்பாங்க, "நீ என்ன பறக்கறியா? இல்ல நீ வந்து மிதக்கற" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேய்க்கு வந்து கோவம் வந்து சைக்கிக் பவர் மூலியமா அவங்க சீக்கி வந்து நடக்கிறத தடுத்து நிறுத்தும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துரும். அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் லெஃப்ட் ஆர்ம் இருக்குல்ல, அத வச்சு அவங்க இங்க இருந்து இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு இன்விசிபிளா ஒரு கை போய் அவங்க கழுத்த வந்து பிடிக்கும். ஸோ ஒரு சைக்கிக் மாரியே அது யூஸ் ஆகுது. ஸோ இவங்களோட பவரா? இல்ல அந்த ஆர்மோட பவரான்னு எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ அவங்கள அந்த பேய்க்கு வந்து அப்படியே ஒரு மாரி ஸ்ட்ரகுள் ஆகும். "நீ ஃபால் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு அது நோக்கி வரும். நீ நான் உன்ன வந்து அப்புறம் சீக்கி சொல்லுவாங்க, "நான் உன்ன வந்து மீக்கிய வந்து எடுத்துட்டு போக விடமாட்டேன். ஒழுங்கா நீ அவன உட்டுரு. நான் உன்ன கொல்ல போறேன்." அப்படின்ற மாரி சொல்லி அந்த பேயும் சீக்கிய நோக்கி வரும். "நீ ஃபால் ஆகுன்னு" சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற அந்த கத்திய வச்சு அ குத்தி சாவடிச்சுருவாய்ங்க அந்த பேய. "நீ ஃபால் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பேயும் அந்த பெரிய பில்டிங்ல இருந்து அப்படியே கீழ விழுகும். ஆ போனா அப்படின்னு கேட்கும். இல்ல போன் இல்ல லில்லி அப்படின்ற மாரி சீக்கி சொல்லுவாங்க. சாக்கி வந்து அந்த பேய கொல்லுவாங்கல்ல, கொன்ன உடனே இன்னொரு இடத்துல இருந்து அதாவது இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ரூம்ல ஒரு பேஷண்ட் வந்து எந்திரிக்கிறாங்க ஒரு பொண்ணு. எந்திரிச்ச உடனே தெரியும் அந்த பேய் தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இவங்களோட கான்ஷியஸ் தான் அந்த பேய அங்க வந்து சுத்திட்டு இருந்திருக்கும் போல. ஸோ எந்திரிச்ச உடனே இந்த டோக்கோவும் உள்ள வராங்க அந்த ரூம்குள்ள. ஸோ உள்ள வந்து பேசுறாங்க. நம்ம சீக்கி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "இங்கிருந்து பார்க்க வெளியில பார்க்க ரொம்பவே வியூ அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அழகா தான் இருக்கு அப்படின்ற மாரி டோக்காவும் சொல்லுவாங்க. அங்கிருந்து பார்க்க இன்னைக்கு மூணும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தெரியுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆமா தெரியுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க நம்ம டோக்கா. ஸோ நான் இப்படிதான் டெய்லியும் இதே இமேஜ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம நான் டெய்லி இதே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட விடாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட மைண்ட் தான் அந்த கோஸ்ட்னா இந்நேரம் வந்து சீக்கிரம் வந்து அந்த கோஸ்ட் இந்நேரம் கொன்றுப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உன்னோட பெர்சனாலிட்டி வந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுதா? அப்படின்ற மாரி கேட்பான். இல்ல அதுக்கு அந்த பொண்ணு வந்து, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. ஸோ அப்படின்னா 2ஆ ஸ்ப்ளிட் ஆகலைன்னா, ஒண்ணு நீ வந்து உனக்கு வந்து 2 கண்டெய்னர் இருக்கும். ஒரே மைண்ட்ல 2 கண்டெய்னர் இருக்கும். அப்படின்ற மாரி நம்ம டோகோ சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, டபுள் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லும் அந்த பொண்ணு. அப்படிதான் எனக்கு அந்த இன்னொரு கண்டெய்னர குடுத்தவன் அப்படிதான் சொன்னான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. இன்னொருத்தன் குடுத்தான் அப்படின்ற மாரி. ஸோ அந்த பெர்சன் யாரு எதுவுமே சொல்லல. ஸோ அவன் வந்து இன்னொரு அந்த பேய் இருக்குதுல்ல, அது ஒரு பாடியா, அது ஒரு கண்டெய்னரா அப்படின்ற மாரி அந்த பிசிக்கல் ஃபார்ம குடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, இங்கேயும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த 2 கண்டெய்னரையும் யூஸ் பண்ற மாரி. ஸோ அந்த கண்டெய்னர் இந்த பேய் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது, இந்த ஒரிஜினல் பாடி எதுவுமே பண்ண முடியாது. கான்ஷியஸே இல்லாம அப்படியே படுத்து தான் கிடக்க முடியும். ஸோ அந்த மாரி சொல்லுவா.
ஸோ உனக்கு வந்து நீ இந்த வியூ இத பார்க்கறதே உனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுன்னா, நீ எதுக்கு அந்த மத்த பொண்ணுங்களலாம் நீ கொல்றவங்கிற அவசியமே இருந்திருக்காதே! அப்டின்ற மாரி கேட்பான். நான் வந்து வேணும்னே பண்ணல. எனக்கு வந்து அ தனியா இருந்து ரொம்பவே லோன்லினெஸ்ஸா இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். அப்டின்ற மாரி சொல்லுவான். எனக்கு வந்து அட்டென்ஷன வரணும். அந்த பொண்ணுங்கலாம் என்னைய சுத்தி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு லோன்லினெஸ்ல இருந்து வெளில வர்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ, அதனால தான் நான் மத்த பொண்ணுங்களெல்லாம் கொன்னு, என்னோட அட்டென்ஷன பெறதுக்காக தான் நான் இப்டி பண்ணேன். நான் உங்க ஒருத்தன் இருக்கேன் அப்டின்றது காமிச்சதுக்காக தான் நான் இத பண்ணேன். அப்டின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். டோக்கோ என்ன கேட்பாங்கன்னா, "நீ என்னோட அந்த மீக்கியாவும் கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நான் கூட்டு போறதில்ல. நான் எப்பவுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்ரி வீக் அதே சேம் டைம்ல வந்து அவரு ஃப்ளவர் வச்சுட்டு காரிடார்ல வருவாங்க. நான் பார்ப்பேன். நான் அவர வந்து வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் நெனச்சேன். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஜஸ்ட் நான் அவர பார்த்தேன். அவர் என்ன பார்த்தது கூட இல்ல." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். ஏன்னா அவ லோன்லினெஸ்ல ஒரு டிசீஸால அங்க ஹாஸ்பிட்டல்லயே கிடப்பாளா, ஸோ அதனால அப்படி சொல்லுவா. அதுக்கப்புறம் சரின்ட்டு சொல்லிட்டு அவங்க டோக்கோவும் கிளம்பிருவாங்க. டோக்கோ வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க கடைசியா. அது என்னதுன்னா, நீ வந்து உன்கிட்ட இருக்கிற பாவத்த வச்சு நீ பாவத்த சுமக்கிறீல்ல, அதனால நீ உன்னோட பாதைய தேர்ந்தெடுக்காத. நீ ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டு, அந்த பா அந்த பாதையில வந்து உன்னோட பாவத்தை எல்லாம் சுமந்து போ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, வீல் சேர்ல அப்படியே அந்த பழைய பில்டிங் பாழடைஞ்ச பில்டிங்க்கு அந்த வீல் சேர் மூலியமாவே போய் அங்கிருந்து லிஃப்ட்ல மேல சூசைட் பண்ண போயிரும். ஸோ போம்போதே அவங்க டோக்கோ என்ன சொல்லுவாங்களோ, அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டே போகும். அவங்க நான் எப்படியோ அடுத்து என்ன முடிவு எடுக்க போறேங்கிறது டோக்கோக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த முடிவு வந்து நல்லதா தான் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து என்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அந்த பில்டிங் மேல ஏறி நின்னு கீழ குதிக்கும்போது, நான் எப்படி மேல இருந்து அந்த வியூவ பார்த்தேனோ, அதே உயரத்துல இருந்து தான் நான் கீழ விழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கீழ விழுவாங்க. நான் இந்த முடிவு வந்து நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கீழ குதிச்சு சூசைட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்த உடனே நம்ம ஆளு மீக்கியா இருக்கான்ல, அவன் முழிச்சுருவான். கோமால இருந்து வெளில வந்துருவான். வெளில வந்த உடனே, "அப்பா இப்ப நான் எங்க இருக்கேன்? ரொம்ப காலமா தூங்கிட்ட மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது." அப்படின்ற மாரி சொல்லுவான். "ஆமா, நீ ரொம்ப காலமா தான் தூங்கிட்ட." அப்படின்ற மாரி டோக்கோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. "நீ எனக்கு வந்து டீ மட்டும் போட்டு வா. நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு" சொல்லிட்டு, டீ போட்டு எடுத்து கொண்டு வருவான். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நம்ம டோக்கோ. "ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். அந்த பேய்களுக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. நான் வந்து பறக்கிறனா இல்ல மிதக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்களுக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. அதனால தான் இத்தன பிரச்சனையும். அதனால தான் நீ இவ்வளோ கோமாக்கு போயிருந்த. இப்போ வந்து அது இப்ப சரியா போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியாது. முழிச்சுக்கிட்டே இருப்பான். "சரி ஏதோ சொல்றீங்க. நானும் கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து மீக்கியாவும் நம்ம சீக்கியும் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. சீக்கி வீட்டுக்கு. சீக்கியும், மீக்கியாவும் 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீக்கி கேட்கறாங்க மீக்கியா கிட்ட. "சூசைட் பண்றது சரியான விஷயமா இருக்குமா?" அப்படின்ற மாரி. அதுக்கு "அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு க்யூரே பண்ண முடியாத ஒரு வைரஸ் வந்துருச்சு. டோக்கியோல எனக்கு ஒருத்தனுக்கு அந்த வைரஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த வைரஸு நான் சாகலைன்னா, அந்த வைரஸ் டோக்கியோல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் பரவி எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் வந்து சாகுறது. அது எதனால? நான் பயத்தால. ஏன்னா டோக்கியோல இருக்கிற எல்லா மக்களும் நான் சாவலைன்னா என்னைய எப்படியோ சாவடிச்சுருவாங்க, என்னைய பயப்படுத்தி அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ வந்து நான் அங்க வீக் பெர்சனா இருக்கிறேன். ஸோ நான் வந்து நான் வந்து டோக்கியோல இருக்கிற மக்கள் என்ன நெனச்சாலும் சரி, எனக்கு ஒட்டுமொத்த மக்களும் எனக்கு எதிரா இருந்தாலும் பரவால்ல, நான் வாழணும் அப்படின்னு நெனச்சு நான் தைரியமா இருந்தேன்னா, அ நான் சூசைட நோக்கி போகவே மாட்டேன். ஸோ இதுல வந்து 2 விதமா ஒண்ணு இருக்குது. அதாவது கன்டினியூயஸ் கரேஜ், சடன் கரேஜ் அப்படின்ற மாரி. அதாவது இப்போதைக்கு தான் அந்த தைரியம் இருக்கும். இன்னொன்னு வந்து தைரியம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு இருந்ததுன்னா, இப்போதைக்கு மட்டும் தான் அந்த தைரியம் இருக்கும். திடீர்னு பீப்பிள்லாம் ஒண்ணு கூடி இது பண்ண ஆரம்பிச்சா, அந்த தைரியம் போய் நான் சூசைடுக்கு அட்டெண்ட் பண்ணிருவேன் அப்படின்ற மாரி. சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ப்ராப்ளத்த வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியாம நம்ம வீக்கா இருக்கும்போது, நம்ம வந்து தப்பிச்சு ஓடணும்னு நெனைப்போம். அந்த தப்பிச்சு ஓடுற அந்த பாதை தான் அந்த சூசைட் அப்படின்றது. ஸோ அத வந்து என்னால ரெஃப்யூஸும் பண்ண முடியாது. என்னால ஏத்துக்காமயே இருக்க முடியாது. ஏன்னா, நான் அப்போ வீக் பெர்சனா இருக்கிறேன். வீக் பெர்சனா இருக்கிறவங்க தான் சூசைட் நோக்கி போவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், ஏன் இந்த உலகமே நம்மள வந்து எதிர்த்து நின்னாலுமே, நம்ம வந்து ஒரு கரேஜா, தைரியமா நின்னா, எதையுமே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து சூசைட் பண்ணணுங்கிறது அவசியமே இல்ல. நம்ம வீக்கா இருக்கிறங்காட்டி தான் நம்ம சூசைட் தாட்டுங்கிறதே நம்மளுக்கு வருது. அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த சீக்கியமே சொல்லுவாங்க, "நீ ரொம்பவே டிஃபரண்ட்டா இருக்கிற" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ கேட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராப்ளமுமே சூசைட்ங்கிறது ஒரு தீர்வே ஆகாது. நம்ம மேல தப்பே இல்லைன்னா, நம்ம வந்து நம்மள நம்மளுக்கு எகென்ஸ்டா ஒட்டுமொத்த உலகமே நம்மள எதிர்த்து நின்னாலுமே, நம்ம வந்து தப்பு பண்ணல அப்படிங்கிறத நம்ம எதிர்த்து எல்லாத்தையுமே எதிர்த்து அங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். சப்போஸ் நம்ம மேல தப்பே இருந்தாலுமே, நம்ம வந்து சூசைட்ங்கிறது முடிவு இல்ல. நம்மள நம்மளே திருத்திக்கிட்டு அந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுறது முக்கியம். இதுக்கு நம்ம சூசைட் பண்ணிட்டாலுமே அந்த இடத்துல என்ன ஒரு பிரயோஜனமே இல்ல. உன் வாழ்க்கை தான் போகுது, வேஸ்ட்டா போகுது. இதுவே நீ அந்த இடத்துல உன்னோட தப்ப திருத்திக்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தனா நீ புதுசா ஆ சேஞ்ச் ஆகும்போது, நீ வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மறுபடியும் உன்ன பீப்பிள் எல்லாருமே ஏத்துக்க தான் ஆரம்பிப்பாங்க.
ஸோ எதுக்குமே சூசைடுங்கிறது தீர்வாகாது. அது ஒரு கோலத்தனம் தான். ஏன்னா பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்குமே கண்டிப்பா வரும். அந்த பிரச்சனைய எப்படி எதிர்கொள்றதுங்கிற அந்த திறமைய தான் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அதனால பிரச்சனைய நோக்கி போங்க. பிரச்சனையிலிருந்து அது எப்படி சால்வ் ஆகலாம்? அது எப்படி அந்த பிரச்சனையவே தீர்த்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது எப்படின்றத வழிய கண்டுபிடிங்க. அது அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதும் ஒரே வழி, சூசைட் வழியே கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேருமே சீக்கியும், மிக்கியாவும் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ப மீக்கி என்ன பண்றான்னா, வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு இருப்பான். அப்புறம் நான் ஒரு கனவு கண்டேன். ஸ்ட்ரேஞ்சான ஒரு கனவு அப்படின்ற மாரி சொல்லுவான். என்ன கனவுன்னு சீக்கி கேட்பான். நான் வந்து ஒரு டிராகன் ஃப்ளை பறந்தது கனவு, இல்லைன்னா அந்த டிராகன் ஃப்ளையாவே நான் இருந்த மாரி ஒரு கனவு கண்டேன். நான் பாட்டுக்கு எனர்ஜெட்டிக்கா பறந்துகிட்டே இருக்கிறேன். என்னைய ஒரு பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தது. திடீர்னு நான் வந்து எனர்ஜி போயி கீழ விழுந்துட்டேன். அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது. அதாவது ஃப்ளோட்டிங்கே ஆயிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருந்தா பறக்காம, எனர்ஜி இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பறந்திருக்கலாம். பட் ஆனா அது இப்ப ஃப்ளோட்டிங் ஆகுறத விட பறக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்ற மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சது அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவனே யோசிச்சுப்பான், நான் ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்? நான் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனே கலாய்ச்சுக்குவான். அப்புறம் சீக்கி சொல்றாங்க, "இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கேயே நீ ஸ்டே பண்றியா?" அப்படின்ற மாரி. "என்ன திடீர்னு கேட்கற?" அப்படின்னு மாரி. "ஸ்டே பண்றியா இல்லையா?" அப்படின்னு மாரி. "சரி ஸ்டே பண்றேன். இங்க ஏதாவது எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்பான். "அந்த உள்ள ஃப்ரிட்ஜ்ல ஸ்ட்ராபெர்ரி இருக்குல்ல, நீ கொண்டு வந்த ஸ்ட்ராபெர்ரி உன்னோடது. அத நீயே எடுத்து சாப்பிட்றா" அப்படிம்பான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் நீக்கி பார்ப்போம், ஒரு ஸ்ட்ராபெர்ரி மட்டும் இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராபெர்ரி வந்து சீக்கி ஏற்கனவே சாப்பிட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, "எனக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி இத வச்சு இந்த நைட் ஓட்ட முடியாது. எனக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி வேண்டாம். நீயே அந்த ஸ்ட்ராபெர்ரிய சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா, "நீ இந்த மாரி ரூடா பேசுறத நிறுத்து. ஒரு பொண்ணு தானே கொஞ்சம் சாஃப்ட்டாவும் பேச ஆரம்பி. ரூடா பேசாத" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சீக்கி இருந்துகிட்டு, "உன் வேலைய பார்றா வெண்ண. எனக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லிருவான். அசிங்கப்படுத்தி விட்டுருவா மிக்கியாவ. ஸோ அப்படியே படம் முடியுது. இதுல போஸ்ட் கிரெடிட் சீன் வேற வச்சிருக்காங்கங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல டோகோவும், இன்னொரு அசாகா அப்படின்ற ஒரு பொண்ணு 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த பில்டிங் கீழ அந்த ஒரு பொண்ணு, அந்த பேய் பொண்ணு இருக்குதுல்ல, சூசைட் பண்ணிக்கிச்சுல்ல வீல் சேர்ல ஏறி போயி. ஸோ அந்த பொண்ணு ரிவீல் பண்ணுவாங்க அந்த நியூஸ்லலாம். அந்த பொண்ணு யாருன்னா, கீரி ஃபூஜோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபூஜோ பில்டிங் இருக்குல்ல, அந்த ஃபூஜோ பில்டிங்கோட ஓனரே இந்த பொண்ணு தான். அதாவது இவங்க அப்பா. ஃபூஜோ யசுகி அப்படின்ற ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தான் இந்த கீரி ஃபூஜோ. ஸோ இவனுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த 2 பேரும் டோக்கோவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போதே ஃபேமிலி ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தான் என்ன ஆச்சுன்னா, 10 வருஷமா ஒரு க்யூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ்ல 10 வருஷமா ஹாஸ்பிட்டல்லயே தனிமையாவே கழிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இத்தன பிரச்சனையுமே. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து 27 வயசு. ஸோ 17 வயசுல ஸ்டார்ட்டிங் அந்த டிசீஸ் வந்ததுலருந்து 10 வருஷமா அந்த 27 வயசு வரைக்கும் 10 வருஷமா அந்த க்யூர் பண்ண முடியாத டிசீஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்லயே தனிமையாவே அவ காலத்த ஓட்டியிருக்கா. ஸோ நியூஸ் ரிப்போர்ட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அ இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே டிசீஸ் இருக்கு. ஸோ அத சமாளிக்க முடியாம தான் அவ வந்து சூசைட் பண்ணியிருக்கா. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டோக்கோவும் அந்த அசாகாங்கிறது அப்ரண்டிஸ். நம்ம டோக்கோவோட அப்ரண்டிஸா வேலை செய்ற அந்த பொண்ணு. ஸோ அசாகா இந்த மாரி போலீஸ் இப்படிலாம் சொல்றாங்க. மத்த பொண்ணுங்களுக்கும் இப்போ செத்த இவளுக்கும் ரிலேட்டட் இல்ல போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம டோக்கோ சொல்றாங்க, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரிலேட்டடா தான் எல்லாத்துக்கும் கனெக்டடா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம டோக்கோ சொல்லுவோம். ஏன்னா டோக்கோக்கு தான் எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அசாகாக்கு ஒண்ணுமே புரியல. அசாகா வந்து இன்னொரு கேள்வியும் கேட்கறான். இந்த மாரி சூசைட் பண்றாங்களா? அவங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கும் சூசைட் பண்ணும்போது? அப்படின்ற மாரி. அதுக்கு டோக்கன் என்ன சொல்றாங்கன்னா, சூசைட் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமே இல்ல. அதுக்கப்புறம் இனி அவ பறக்க மாட்டா அப்படின்ற மாரி நம்ம கீரி ஃபுசோவ சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் மூவில சீக்கியோட ஃபுல் பேக் ஸ்டோரி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த அனிமே எப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. ஓகே, உங்கள அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் ட்ரீமர்ஸ்.